கேட்டிருக்கிறாங்க. சாதி ஒழிப்பு அரசியலை இங்க யாரும் பெருசா பேசுறதில்ல. சாதி அழகிய சொல் அப்படின்னு அன்புமணி சொன்னாருன்னு அந்த பேட்டி எடுத்து தம்பி சொன்னாரு. இவரு குடிப்பெருமைன்னு சொல்றாரு. அதனால பெருமைன்னு சொன்னாலே என்ன ஆகுது? இப்ப கௌரவ கொலை அப்படிங்கிறதான் சாதி கௌரவ கொலைன்னு சொல்றாங்க. கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது. அதுல என்ன கௌரவம் இருக்கு? அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, ரொம்ப மனித நாகரிகத்திற்கு எதிரானது, காட்டுமிராண்டித்தனமானது. அது போய் அதுல என்ன கௌரவம் இருக்குங்கிறதுனால தான் அது ஆணவம். அதுல ஆணவம் இருக்குன்னு ஆணவ கொலைன்னு நம்ம சொல்றோம். இவங்க அதை கௌரவங்கிறத நாங்கள் தமிழ்படுத்தி பெருமைன்னு சொல்றோம் அப்படின்றாங்க. குடிப்பெருமை, சாதி பெருமை அப்படிங்கிறதே முற்போக்கு அரசியலுக்கு எதிரானது. சாதி பெருமை பேசினாலே வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சாதி ஒழிப்பெல்லாம் தேவையில்லை, சாதி பெருமை பேசிக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம்னா இது பச்சை அயோக்கியத்தனம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஹம்பக். அது ஒரு மோசடி அரசியல். சாதி பெருமை பேசின பிறகு சகோதரத்துவம் எங்க வரும்? சாதி இருந்தால் சகோதரத்துவம் இருக்காது. சாதி இருந்தால் ஜனநாயகம் இருக்காது. சாதி இருந்தால் சமத்துவம் இருக்காது. அதனாலதான் அம்பேத்கர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொன்னாரு. ஏன் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்? சாதி அம்பேத்கர் இங்க பொழுது பேசுறவங்க அம்பேத்கர் பேசிய முதன்மையான காந்தின்னா மதுவிலக்கு, அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு, பெரியார்னா பகுத்தறிவு. ஒரு ஐக்கன் இருக்குல்ல, பெரியார்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம். அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு தான். அவர் முதல்ல எடுப்புல அவர் நீங்க எப்படி அடையாளப்படுத்துறோம்னா சாதி ஒழிப்பு அடையாளம் தான். அதான் அவர் மையப்படுத்தி அரசியல் முழுக்க அவர் கட்டமைக்கிறார். அப்போ அம்பேத்கர் பற்றி பேசுறவங்க ஏன் சாதி ஒழிப்பு பற்றி பேசுறது தயங்குறாங்க? சாதி ஒழிப்பு பேசுங்க தான் சொல்றேன் நான். இப்ப சாதி பெருமைன்னு அதை சொல்லுவதன் மூலம் சாதி இருக்கலாம். நீ உன் சாதியை பெருமையா பேசிக்க, நீ உன் சாதியை பெருமையா பேசிக்க, நீ ஏன் பறையருங்கிறத இழிவா பாக்குற, நீ பெருமையா நினைச்சீங்கன்னா நான் எப்படி ஒரு இழிவா இந்த சமூகம் பார்க்கக்கூடிய ஒன்றை நானா கற்பனை நினைச்சிட்டு கற்பனா உலகத்துல வாழ முடியுமா? ஏன் அம்பேத்கர் இப்ப பெருமையா நான் மகர் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கல? இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்கள்ல மகர் சமூகமும் ஒரு பூர்வீக குடிதான். இப்போ அம்பேத்கர் நாங்கள்லாம் வீர மகர், ஆண்ட மகர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லா சாதியும் ஒழியணும்னாரு. சாதி ஒழிப்பு தான் அவருடைய அரசியல். இப்போ சாதி ஒழிப்பு அரசியலா பேசினாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காது, ஆணவ கொலைகள் நடக்காது, ஒரு முற்போக்கான சமூகமா மாறுவதற்கு வழிகாட்ட முடியும். நாம இந்த தலைமுறையில் இருக்கும் பூரா சாதி பெருமை பேச ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான். அது வர்ணாசிரம தர்மத்துக்கு இட்டு போய் விட்டுரும். வர்ணாசிரம தர்மத்தை இட்டு போனா நீங்க தன்னியல்பா பிராமண ஆதிக்கத்தை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் பெரியார் சாதி ஒழிப்பை கையில் எடுத்தது காரணம். அம்பேத்கர் சாதி ஒழிப்பை எடுத்தது காரணம். இதெல்லாமே கௌதம புத்தருடைய போதனைகள் இருந்தா நான் உள்வாங்கினேன்றார் பெரிய அம்பேத்கர். கௌதம புத்தரும் இதுதான் வலியுறுத்துறாரு. சமத்துவத்தை சொல்றாருன்னா சாதி ஒழிப்பு கூடாதுங்கிறது தான். வள்ளுவனும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாருன்னா சாதி ஒழிப்பு கூடாதுங்கிறது தான். இப்ப வள்ளுவனை தூக்கி நம்ம பாராட்டுவோம், ஆனா சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். பகவான் புத்தரை தூக்கி தோல்ல கொண்டாடுவோம், ஆனா சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். அம்பேத்கருக்கு நம்ம வீர வணக்கம் போடுவோம், ஆனா சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். என்னது? இப்ப அம்பேத்கர் பேசும்போது சாதி ஒழிப்பை பேசணும்ல, அப்ப சாதி பெருமை கூடாது இல்ல? அதை சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வருது. இன்னொரு விஷயம்